Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கங்களே 100 days free max class for TNBSC group 1 2 2A and 4 exams. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படினா profit and loss வந்து இந்த டாபிக் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் SCRT புக்ல வந்து சாப்டர் 4ல வந்து இருக்கு அப்படி பார்க்கறோம். சோ ஆல்ரெடி இந்த சாப்டர் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம profit and loss அப்படிங்கிறது பயிற்சி கணக்கு வந்து 4.2 ல இருந்து நம்ம சால்வ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சோ அதனால 4.2 ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம் வந்து. சோ இங்கிலீஷ் மீடியத்துல அதே தான் ஃப்ரெண்ட் எக்சர்சைஸ் 4.2 பேஜ் நம்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல வந்து 130 எபிசோட் வந்து. சோ தமிழ் மீடியம் மட்டும் எடுத்துட்டோம் அப்படினா பேஜ் நம்பர் வந்து 137 எபிசோட் பார்க்கறோம். 137 எபிசோட் பார்க்கறோம் ஃப்ரெண்ட் இது. ஓகேங்களா? வாங்க சால்வ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா கோடிட்ட இடங்கள் நிரப்புக அப்படிங்கறத கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படினா வந்து நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்போதும் டேஷ் மீதே கணக்கிடப்படும். நட்டமா லாபமா அப்படின்னு எதை சொல்லலாம்னா நம்ம அடக்க விலை வச்சு தான் சொல்ல முடியும். அப்ப அடக்க விலை மீதே என்ன பண்ண முடியும்? கணக்கு பண்ண முடியும். சொல்லுங்க அடக்க விலை அப்படின்னு தெரியணும் வந்து. சோ அப்ப क्वेश्चन என்ன அப்படினா வந்து லாஸ் ஆர் கெயின் percentage is always calculated அந்த எதுல கால்குலேட் பண்ணுவாங்கன்னா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம வந்து ப்ராஃபிட்டா லாஸ் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றது நம்ம முடிவு பண்ண முடியும். Our second question, a mobile phone is sold for 8,400 at a gain of 20%. The cost price of the mobile phone என்ன? அப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 20% கெயின்ல 8,400 சொல்லிட்டாங்க. அப்ப 8,400 அப்படின்றது ஈக்குவல் டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 20% 120% வந்து ஏன்னா 20% கெயின் சொல்லிட்டாங்க. அப்ப 120%. இப்ப நமக்கு என்னன்னா 1% எவ்வளவு தெரிஞ்சிச்சுன்னா 100% போட்டோம்னா அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த மொபைல் போனா வந்து நமக்கு கிடைக்க முடியும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? இப்ப 12 எடுத்துட்டு போய் 840 டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு பார்த்தா 84 பார்த்தோன்னே தெரியுது. அப்ப 2ன்னா அங்க 7ஆல பெருக்குனா வந்துடும். அப்ப 2 12 அப்படி சரி 2 இன்ட்டு இங்க 2 இன்ட்டு 7ன்னு போட்டா 14 வந்துடும். அதே மாதிரி 7 இன்ட்டு 10 போட்டா என்னங்க 70 வந்துடும். அப்ப 70 பிளஸ் 14 அப்ப நம்ம 7ஆல மல்டிபிள் பண்ணோம்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுனா 12 7ஆல 12 மல்டிபிள் பண்றோம். அப்ப 10 இன்ட்டு 7 70 7 இன்ட்டு 2 14 அப்ப 70 பிளஸ் 4 84 வந்துச்சு. அப்ப நம்ம கேன்சல் பண்ண எத்தனை வாட்டி போகும்னா வந்து 12 இன்ட்டு 7 போட்டா 84 வந்துடும். இப்ப இங்க சைபர் இருக்கு அதனால திருப்பி மேல வந்து கேன்சல் பண்ணிட்டு 0. அப்ப 12 இன்ட்டு 70 போட்டா 840 நமக்கு வரும். ஏற்கனவே சைபர் கேன்சல் பண்ணியாச்சு. இப்ப இந்த 70 அப்படின்றது வந்து என்னன்னா 1% ஃப்ரெண்ட். நமக்கு எவ்வளவு தேவைன்னா 100% தேவை. அப்ப 100% அப்படின்னா என்ன பண்ணும்? இங்க வந்து 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப இங்க போயிருக்குன்னா உங்களுக்கு வந்து 7,000 அப்படின்றோம். சோ அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த மொபைல் அப்படின்னா 7,000. 20% கெயின் அப்படின்னும் போது திருப்பி அகைன் செக் பண்ணி பாருங்க. இப்ப 10% 7,000 எவ்வளவு அப்படின்னா 700 வரும். அப்ப 20%னா 1,400. அப்ப 1,400 பிளஸ் 7,000 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8,400. அப்ப ஆன்சர் என்னன்னா 7,000 அப்படின்றது ஆன்சர் வச்சுக்கோங்க. இப்படிதான் கிராஸ் செக் பண்ணியாச்சு. இப்ப தமிழ்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா மெத்தட்ல போட்டு போவோமா? இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்ம லாஜிக் அப்ளை பண்ணி போட்டோம். இப்ப ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8,400 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து விற்கப்பட்ட விலை. எவ்வளவு லாபத்துல 20% லாபத்துல வித்திருக்காங்க. அப்ப அடக்க விலை என்னன்னு நமக்கு தெரியாது. எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் இன்ட்டு 100 வந்து இப்ப விற்கப்பட்ட விலை அப்படின்றது என்னன்னா லாபத்தோட சேர்ந்து. அப்ப லாபம் 20%. அப்ப அடக்க விலை 100%, லாபம் வந்து 20%. அப்ப மொத்தம் எவ்வளவு 120% பண்ணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சைபர் அடிச்சிருமா? அப்புறம் 8,400 இருக்கு, 10 இருக்கு, இங்க வந்து 12 இருக்கு வந்து. சோ இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம போலாம். இல்ல 10 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அது வேற 2ஆல அடிச்சு நம்ம 5 மாத்தி திருப்பி பெருக்க கஷ்டமா இருக்கும். சோ அப்ப 84 12 பார்க்கும்போதே தெரியுது எத்தனை வாட்டி போகும். 12 அடிச்சோம்னா 7 வாட்டி போகும். இப்பதான் பார்த்தோம். அப்ப ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னா சைபர் இருக்கு. அப்ப சைபர் அடிச்சீங்கன்னா அப்படியே நமக்கு 700. அப்ப 12 இன்ட்டு 700 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 8,400 கிடைக்கும் வந்து. ஏன்னா 10 இன்ட்டு 700 போட்டா 7,000 கிடைச்சிரும். அப்ப 2 இன்ட்டு அந்த 700 போட்டா 1,400. அப்ப 7,000 பிளஸ் 1,400 8,400 அப்படியே வந்துடும். லாஜிக்கா யூஸ் பண்ணா வந்துடும். இப்ப இங்க 10 இருக்கு. 10ஆல பெருக்குனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப x ஈக்குவல் டு வந்து 7,000 அப்படி கிடைக்கும். 7,000 என்னப்பா அப்படின்னா அதான் வந்து அடக்க விலை. வேணா செக் பண்ணி பாருங்க. 20% லாபம். இப்ப 10% அப்படின்னா என்ன ஆகும்? 700 வரும். அப்ப 20% 1,400. அப்ப 7,000 பிளஸ் 1,400 நம்ம கூட்டணும்னா நமக்கு 8,400 கிடைச்சிடும். அப்ப நம்ம கண்டுபிடிச்ச அந்த அடக்க விலை 7,000 சரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவ்வளவு முடிஞ்சுச்சேன். அடுத்து ஒரு பொருளானது 7.5% நட்டத்தில் 555க்கு விற்கப்படுகிறது. அந்த பொருளின் அடக்க விலை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லாஜிக் அப்ளை பண்ணி போடலாமா? அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 7.5% நட்டம் சொல்லியாச்சு. அப்ப நட்டம்னா அப்ப வித்தது எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் அப்படின்னா அப்ப அடக்க விலையில 7.5% போயிருச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது எவ்வளவு உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா 92%, 92.5% பார்க்கலாம். இல்ல 92 1/2% முடிஞ்சு பார்க்கலாம். அப்படி கூட்டிங்கன்னா உங்களுக்கு 100% வந்துடும். சோ அப்ப இந்த 555 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதான் விட்டுறது. ஆனா நஷ்டத்துல அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸ் வந்து அடக்க விலை எவ்வளவுன்னு தெரியாது நமக்கு. இன்ட்டு 100ன்னு போட்டாச்சு. ஈக்குவல் டு இந்த ஃபார்முலால போட்டுரும். அப்ப ஈக்குவல் டு என்னன்னா
7.5% நம்ம கழிச்சது போக மீதி நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இப்ப 8% கழிச்சிட்டோம்னா எவ்வளவு இருக்கும் 92% இருக்கும் வந்து 100ல வந்து இப்ப 7.5 ஆனா நமக்கு 92.5 அப்ப 92.5 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் 92 1/2 போட்டலாமா இப்ப நான் பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா இப்ப 2 வந்து 92ஆல பெருக்கணும் அப்படின்னா இது எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் அப்படியே இதை மட்டும் மாத்துறேன் அந்த 2 92ஆல பெருக்கணும் எனக்கு 90 பெருக்குனீங்கன்னா 180 2 பெருக்கீங்கன்னா 4 அப்ப 184 பிளஸ் 1 போட்டா 185/2 அப்படின்னு மாறிடும் கரெக்டா இப்படிதான் மாறணும் அப்ப இங்க 185 இருக்கு வந்து கீழே வந்து 2 இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 555 இருக்கு இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2 எடுத்துட்டு போயிட்டு இங்க வந்து பெருக்கணும் 555 அப்ப பெருக்கணுங்க 500 பெருக்கனீங்கன்னா 1000 ஆயிடும் 50 பெருக்கனா 100 ஆயிடும் 5 பெருக்கனா 10 அப்ப 1110 அதுதான் வந்து கிடைக்கும் நமக்கு சோ அப்ப இது வந்து எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த இது வந்து ஃபைனலா வந்து மாறக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 92 1/2 அப்படின்றது 185/2 மாத்தியாச்சு மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கீழே இருக்க 2 எடுத்துட்டு போய் பெருக்கணும் 1110 அப்படி சொல்லி பாக்கணும் ஓகேவா டிவைட் பை எக்ஸ் அப்படிதான் இருக்கு போது இன்ட்டு 100 அப்படியேதான் இருக்கு போது ஈக்குவல் டு 185 அப்படி சொல்லணும் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 185ஆல இதை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னு சோ பார்த்தாவே தெரியுது இதை 200 நீங்க ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 200 நம்ம ரவுண்டா எடுத்துக்கணும் அப்படி எடுத்துனா 5 வாட்டி பெருக்கினீங்கன்னா 1000 வரும் இந்த அப்ப நம்ம 6ஆல பெருக்கி பார்ப்போம் பெருக்கணும்னா நமக்கு வந்து டிவைட் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆகுது இப்ப 6ஆல பெருக்குங்க இப்ப 6 × 100 போட்டா 600 முடிஞ்சா 6 8 எவ்வளவு ஆச்சு 48 அப்ப 480 அப்ப 100ஆல பெருக்குனா 600 480 1080 வந்துருச்சு இப்பவே வந்துருச்சு அப்புறம் 6 × 5 போட்டீங்கன்னா 30 அப்ப 1000 எவ்வளவு பார்த்தோம் 600 அதுக்கப்புறம் 480 1080 பிளஸ் 30 போட்டீங்கன்னா 1110 வந்துருச்சு அப்ப அடிச்சேன்னா 6ஆல அடிச்சேன்னா என்ன போகும்னா எனக்கு வந்து 185 1110 வந்து ஆகுது நீங்க வேணா டிவைட் கூட பண்ணி பாத்துங்க சிம்பிளா நம்ம யோசிச்ச மாதிரி யோசிக்கலாம் வந்து இப்ப 6 × 100 600 6 × 80 480 அப்ப 1080 600 பிளஸ் 480 1080 அப்புறம் 6 × 5 30 அப்ப 1080 பிளஸ் 30 1110 அவ்வளவு முடிஞ்சிச்சு இப்ப பெருக்குனா என்ன ஆகும் 600 ஈக்குவல் டு எக்ஸ் அப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா அதனுடைய அடக்க விலை என்னன்னா 600 எவ்வளவு நஷ்டத்துல வித்தோம்னா 7.5% வந்து இப்ப இதுவும் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்க முடியும் சிம்பிள் தான் வாங்க பார்ப்போம் இப்ப என்ன பண்ணா 10% அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா 60 வரும் அதே வந்து 1% அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து 6 வரும் இப்ப 6 இன்ட்டு புரியுதா நான் என்ன சொல்றேன் இப்ப 6 இன்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 7.5ஆல மல்டிபிள் பண்ணணும் ஃப்ரெண்ட் மல்டிபிள் பண்ணா அது உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல இப்படி பெருக்கிறது கஷ்டமா இருக்கு நம்ம திருப்பி போனோம்னா போலாம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் இந்த பக்கம் இருந்தா பெருக்கிறதுக்கு வசதியா இருக்குமா அதனால என்ன பண்றேன் அப்படின்னு திருப்பி போட்டுறேன் என்ன பண்றேன் 7.5 அதான் இன்ட்டு 6 ஏன்னா 1% வந்து 6 சொல்லியாச்சு அப்ப 7.5 பெருக்கணும் 6 5 30க்கு 0வா மீதி 3 வச்சிருமா 6 42 42 பிளஸ் 3 அப்படின்னா 45 இப்ப போடு சாணி புள்ளி அப்ப 45 அப்ப 7.5 600ல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டா 45 எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும் 600ல கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 555 கிடைக்கும் அவ்வளவு சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 600 தான் அதனுடைய அடக்க விலை அப்படின்னு பார்க்கணும் இதான் ஃபார்முலால போட்டீங்கன்னா எப்படி போகணும் இப்ப நம்ம லாஜிக்கா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம் நாங்க பண்ணுவோம் சோ இங்கிலீஷ்ல பண்ண பார்ப்போம் an article is sold for 555 at a loss of வந்து பாத்தீங்கன்னா 7.5%. the cost price of the article is என்ன அப்படின்றத क्वेश्चन வந்து கேட்டிருக்கேன் சோ அப்ப நமக்கு என்ன அப்படின்னா இந்த 555 அப்படின்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா is it equal to எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சோ 92.5 க்கு வந்து சமம் அப்படி பார்க்கணும் சோ அதுதான் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 92.5% இருக்குல்ல இது எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த 555 அப்படின்றதுக்கு கம்பேர் பண்ணணும்னா நமக்கு இந்த பக்கம் 1% வரும் அந்த 1% அப்படின்றது ஈக்குவல் டு அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் சோ இப்ப லாஜிக்கா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா வந்து 100 வந்து 6ஆல பெருக்குனீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்னா 600 ஆயிடும் ஆனா 92.5 இருக்கு இதை வந்து 6ஆல பெருக்குனீங்க அப்படின்னாவே என்ன ஆகும்னா இந்த 5 வந்து 6 5 30 6 × 5 வந்து 13 மாறிடும் சோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா 6ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் சோ அப்ப இந்த 92.5 எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் வந்து 555ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்குது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 6ஆல இதை மல்டிபிள் பண்ணி பார்ப்போம் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆகும் நமக்கு இப்ப எக்ஸாம்பிள் 555 டிவைட் பை 6 ன்னு போட்டா நமக்கு வந்து இது வந்து கிடைக்கணும் இல்லனா 92.5 into 6 ன்னு போட்டா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் சோ அப்ப 6 into 5 னா 30 வருமா அப்ப 0 ரிமைனிங் 3 6 into 2 வந்து 12 plus 3 வந்து 15 அப்ப 5 ரிமைனிங் 1 அப்ப 6 into 9 அப்படினா 54 plus வந்து 1 னா 55 இப்போ நம்ம என்ன பண்ணோம் 1.1 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் வெச்சோம்னா இந்த 555 வந்துருச்சு அப்ப நம்ம இதையும் நம்ம அடிச்சோம்னா 6 டைம்ஸ் போகும் அவ்வளவு முடிஞ்சு அப்ப 6 equal to 1% அப்படினு பார்க்கறோம்
அப்ப 100% அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு 600 ஈக்குவல் டு 100% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப கொஸ்டின் என்ன 600 அவ்வளவு. கொஸ்டின் என்னன்னா அதனுடைய காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் வந்து 600 அவ்வளவு. சோ இப்படியும் போடலாம், அந்த மெத்தட் போடலாம், ரெண்டுத்துல ஏதாவது மெத்தட் போடலாம். A mixer grinder marked at 4,500 is sold for 4,140 after discount. The rate of discount is என்ன அப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படி சொல்லுங்க. சோ அப்ப என்ன பண்ணா சேல் பண்றாங்க மிக்சர் கிரைண்டர். அப்படி சேல் பண்ணும்போது என்ன ஆகுனா 4,500 is sold for 4,140 வந்து. சோ அப்ப ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது வந்து. எவ்வளவு நமக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்ப நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா படி கூட போலாம். போனோம்னா என்ன பண்ணணும் 4,500 கீழே வச்சுக்கணும். 4,140 அப்படின்னு மேல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் இன்டு 100 வந்து ஈக்குவல் டு வந்து அதை கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு பர்சன்டேஜ் அடிச்சு பார்க்கணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாமா. இப்ப 4,140 டிவைடட் பை 45 இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. இப்ப என்ன பண்ணணும் இதை எடுத்துட்டு போயிட்டு அதுல மைனஸ் பண்ணணும். பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்ப 9 டைம்ஸ் 9 போட்டீங்க அப்படின்னா 45 into 9 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ அந்த சாரி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 மல்டிபிள் பண்ணா 9 into 40 அப்படின்னு போட்டோம்னா 360 வந்து 9 into 5 அப்படின்னு போட்டோம்னா 45. அப்ப 360 plus 45 405 கிடைக்கும். சோ அப்ப நம்ம இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9 போட்டாச்சு. போட்டுட்டு 9 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 405 கிடைக்கும். 405 வந்து 414ல போச்சுன்னா ரிமைனிங் வந்து 9 இருக்கும். அப்ப 9 னா 90. 90 னா எத்தனை தடவை போனா 2 டைம்ஸ் போகும். அப்ப 92. அப்ப 45 ஆல நான் 4,140 அடிச்சேன்னா எனக்கு 92 வருது. இந்த 92 என்னப்பா அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து இதுதான் வந்து நம்ம இந்த 4,500ல 4,140 பர்சன்டேஜ் வந்து. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 8% டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போட்டு போயிடலாம். புரியுதா சொல்லிட்டு. சோ அப்ப 92 அப்படின்றது ஒரிஜினலா 4,500ல 4,140 பர்சன்டேஜ். அப்ப நான் 4,500 ஆர்டிகல் வந்து நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 4,140 பண்ணா 8% டிஸ்கவுண்ட் பண்ணாதான் எனக்கு 92% வரும். சோ இது இந்த மெத்தட்லயும் போகலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா வந்து நம்ம லாஜிக் ட்ரை பண்ணலாம். அதுதான் இப்ப 4,500 குறித்த விலை கொண்ட ஒரு அரவை இயந்திரமான தள்ளுபடிக்கு பின் 4,130க்கு விற்கப்பட்டது. தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்ன வந்து 4,500 140 அப்படி பார்க்கணும். அந்த 140 ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னா 360 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 360 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட் வந்து. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப 360 வந்து அமௌண்ட், ஆனா பர்சன்டேஜ் என்ன கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 10% அப்படின்னும் போது என்ன 415 வரும். நம்ம கரெக்டா 10% வந்து 450. அப்ப 1% அப்படின்னு கேட்டா 45. அப்ப 45 வந்து 1%. அப்ப 1% 45. அப்ப 360 டிவைட் பை 45 நான் போட்டேன் எனக்கு என்ன கிடைக்கும்னா 8%, 8 கிடைக்கும். அதுதான் என்னன்னா 8% தள்ளுபடி. அவ்வளவு. சோ நம்ம இந்த லாஜிக்கும் போலாம், இல்லைன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம போலாம். ரெண்டுத்துல ஏதாவது பண்ணலாம். அடுத்து 575 575 மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் 325 மதிப்புடைய ஒரு டி சட்டைக்கும் டி-ஷர்ட் 5% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது எனில் மொத்த ரசீது தொகை டேஷ் ஆகும். வெரி சிம்பிள். 575 கொடுத்திருக்காங்க, 325 கூட்டணும். ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 500 300 800 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 75 25 100. அப்ப 800 plus 100 900. அப்ப 900ல 5% எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 900 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாவே அடுத்து மனக்கணக்கிலே போட்டுடலாம். இப்ப ரெண்டுத்தையும் நான் கூட்டினா 900 10% எவ்வளவு ஆச்சு 90. அப்ப 5% 45. அப்ப மொத்த ரசீதுல என்ன பண்ணணும் அப்படின்னா 45 ஆட் பண்ணிக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா 90 வந்துருது. சரி 900 வந்து அப்ப 900 பிளஸ் 5% அப்படின்னா 945 அப்படின்னு போட்டீங்கன்னா அதான் ஆன்சர். புரியுதா வந்து இங்கிலீஷ்லயும் பார்த்தோம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் இடம் பெருசா இருக்கு, அதனால அங்க என்ன பண்ணிடலாம் கூட்டியே போட்டுடலாம் வந்து. இப்ப 575 ஒரு டி-ஷர்ட்டோட ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் அதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒரு ஷர்ட்டோட ரேட் வந்து 575 வந்து. சோ அனதர் ஒரு ஷர்ட்டோட ரேட் டி-ஷர்ட்டோட ரேட் வந்து 325. நான் இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது 900 கிடைக்குது. இப்ப கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா 5% அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 900ல வந்து 10% அப்படின்னா 90. 5% அப்படின்னா அதுல பாதி 45. அப்ப 45 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து ஈக்குவல் டு 5% அப்படிங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப இந்த 45 நம்ம ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 945 அப்படின்றது பில் அமௌண்ட் அப்படி பாக்குறோம். சோ அவ்வளவு சொல்லி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து இப்ப செல்லிங் an article for 820 causes 10% loss அந்த செல்லிங் பிரைஸ், then find the cost price வந்து. சோ அப்ப 820க்கு சேல் பண்ணும்போது என்னன்னா அதான நம்பர் பாத்துறோம் என்ன அடிச்சிட்டோம் 820 தான். சோ அப்ப 820க்கு ஒரு ஆர்டிகல் நம்ம வந்து சேல் பண்ணும்போது 10% நமக்கு லாஸ் இருக்குன்றாங்க. அப்ப நம்ம என்ன லாஜிக்கா நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட் வந்து 820 அப்படின்னு நம்ம போட்டோம்னா this is equal to 90% அப்படின்னு பாக்குறோம். கரெக்டா அந்த லாஜிக் நம்ம அப்ளை பண்ணுவோமா.
ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் சைபர் கேன்சல் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ 82 ஈக்குவல் டு 9 கிடைக்கும். ஸோ அப்போ 9ஆல நான் 82 டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் வந்து, அதான் வந்து நமக்கு வந்து 1% வேல்யூ வந்து. ஸோ அப்போ 9 அப்படின்னு போடும்போது வந்து இது பாயிண்ட்ல போகுது. அப்போ இந்த லாஜிக் நமக்கு செட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலாக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா இப்போ 911.1/9 போகுது. ஸோ அப்போ நம்ம வந்து லாஜிக் நமக்கு செட் ஆகுது, ரவுண்டா இல்லை. இப்போ சப்போஸ் வந்து சப்போஸ் வந்து 810 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நமக்கு 10% எவ்வளோனா 90 வந்துடும். ஆனால் 820 கொடுத்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ லாஜிக் நமக்கு செட் ஆகல. அதை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்முலாக்கு போறோம். ஃபார்முலாவும் சிம்பிள் தான், வாங்க போறோம். போடுவோமா? ஸோ அப்போ என்னன்னா கொஸ்டின் என்ன கேட்டாங்க, நல்லா இருக்கு 820 வந்து. ஸோ அப்போ 10% லாஸ் வந்து செல்லிங் ஃபைண்ட் இது. அப்போ 820 அப்படின்னு போட்டாச்சு ஃப்ரெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பை எக்ஸ் வந்து அமௌண்ட் தெரியாது இன்ட்டு 100 ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10% லாஸ்னா அப்போ 90% போட்டுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிடும். என்ன கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சைபர் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னா 8200 இருக்கு ஃப்ரெண்ட். அது இதை வந்து என்ன பண்ணோம் 9ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 9ஆல டிவைட் பண்ணோம்னா 9 × 9 அப்படின்னா 81 நமக்கு கிடைச்சிருமா. ரிமைனிங் வந்து 1 இருக்கும். அப்போ 10 0 கீழே இறக்கிறேன். இப்போ அடுத்து என்னன்னா 1 டைம் நான் மல்டிபிள் பண்ண 9 வரும். ரிமைனிங் வந்து 1. அப்போ திருப்பி 0 கீழே நான் இறக்கிறேன் வந்து. ஸோ அப்படி இறக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 நான் 9 போடுறேன். ரிமைனிங் வந்து 1. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து 1 இருக்கு. இப்போ இந்த நான் என்ன பண்ண 1/9 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா 911 வந்து 1/9 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ். இல்ல பாயிண்ட்ல போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா திருப்பியும் பாயிண்ட் 10 ஆயிடும். அப்போ 10/9 திருப்பி 1 10 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பாயிண்ட்ல கேட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆன்சர் போடலாம். ஆனா அப்படி ஆன்சர் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த செல்லிங் த ஆர்டிகல் அப்படின்னும் போது காஸ்ட் பிரைஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா 911 போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான். ஸோ அப்போ 1 போறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் என்ன அப்படின்றது தமிழையும் பார்த்துருமா. கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை 820க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 90% இது. அப்ப 90% இது நம்ம வச்சு நம்ம ஏற்கனவே போட்டதுனால நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா வந்து அதேதான் ஃப்ரெண்ட் வந்து 911 1/9 அப்படின்றது அதனுடைய அடக்க விலை அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா 911.11 அப்படின்னு போகும். இதே 810 கூடதான சிம்பிள். 810 என்ன ஆகும் 90% கேன்சல் பண்ணும்போது நமக்கு கரெக்டா என்ன கேன்சல் ஆயிடும். நமக்கு வந்து 90 அப்படின்றதான் ஆன்சரா வரும் வந்து. ஸோ அப்ப 90 10% டிஸ்கவுண்ட் நட்டமானது. அப்ப அடக்க விலை என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 900 அப்படின்னு நம்ம போட்டுட்டு போயிடலாம். முடிச்சு போகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு என்ன பாயிண்ட்ல போகுது. அடுத்து ஒரு பொருளை 810க்கு விற்றதால் கிடைத்த லாபம் அதே பொருளை 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்க. பார்க்க கேள்வி வந்து இது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கான, ரொம்ப சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா 810க்கு விற்கும் போது கிடைக்கிற லாபமும் அதே 530க்கு விற்கும் போது ஆகிற நட்டமும் சமம்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 100 ரூபான்னு ஒரு பொருள் இருக்கு ஃப்ரெண்ட். அதை 10% லாபத்துல வித்தா என்ன ஆகும் 110 ரூபாய். அதே 10% நஷ்டத்துல வித்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா 90 ரூபாய். அப்ப 110 + 90 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு 200. அப்ப டிவைட் பை 2ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அடக்க விலை என்னன்னு வந்துருச்சு 100 ரூபான்னு வந்துருச்சு. அதே லாஜிக் தான். அப்ப 810 ரூபான்னு விற்கும் போது லாபமா இருக்கு, 530 ரூபாய் விற்கும் போது நஷ்டமா இருக்கு. ஆனா லாபமும் நஷ்டமும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்ப 810 + 530 ரெண்டுத்தையும் நான் சேர்க்கும் போது 800 + 500 போட்டீங்கன்னா 1300. 10 + 30 போட்டா 40. அப்ப 1340 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கூட்டினது. இப்ப 1340 டிவைடட் பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1340 டிவைட் பை என்ன பண்ணணும் 2ன்னு போடணும். போட்டீங்கன்னா என்ன ஆகும் 1300 அப்படின்னு போட்டீங்கன்னா 650 ரூபான்னு வரும். அது ஒரு 40 ரூபாயில கழிச்சிங்கன்னா ஒரு 20 ரூபாய் கிடைக்கும். அப்ப 650 + 20 670. ஸோ அப்ப வந்து அந்த பொருளோட அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த அடக்க விலைக்கான ஆன்சர் தான் என்னது 670 அப்படி போகணும். ஸோ அந்த ஆன்சர் புரியுதா, இந்த லாஜிக் புரியுதா? இல்லைன்னா நம்ம திருப்பியும் இங்கிலீஷ்ல போட்டு காமிக்கணும். ஸோ என்ன அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, the profit earned on selling an article 810 is the same as a loss on selling for 530. Then find the cost price of the article கேட்கறேன். அப்ப நான் ஒரு ப்ராடக்ட் இருக்கு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா 10% ப்ராஃபிட்ல சேல் பண்றேன். அப்ப 10% வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னா என்ன ஆகும் 110 ஆகுமா.
வந்து ஸோ சேம் ப்ராடக்ட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 rupees ப்ராடக்ட் 10% லாஸ், இது வந்து ப்ராஃபிட். ஸோ இப்போ நான் அதே லாஸ்ட்ல சேல் பண்றேன் 10% அப்படின்னா என்ன ஆகும், 90 ஆகும். வந்து இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், 110 + 90 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 200. 200/2 போட்டா எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கிடைச்சது. ஸோ அதே லாஜிக் நான் இங்க அப்ளை பண்றேன். என்னன்னா 810 அப்படின்றது எனக்கு வந்து செல்லிங் 810 அப்படின்றது எனக்கு கெயின் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது, லாபம் கிடைக்குது. அதே வந்து 530 அப்படின்னா லாஸ். ஆனா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பாக்கணும், எதுனா பர்சன்டேஜ் வைஸ் வந்து. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், 810 + 530 அப்படின்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து, ஸோ அப்போ 810 இருக்கு, 530 இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது 041,340. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கெயின் லாஸ் ஈக்குவல் பர்சன்டேஜ். அப்ப நம்ம எப்படி இங்க வந்து 110 90 நம்ம ஆட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி போட வேண்டியது. அப்ப /2 போடுறேன். அப்படி போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 670 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 670 அப்படின்றத என்னன்னா இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் அப்படி பாக்குறோம். அதான் நமக்கான ஆன்சர் வச்சுக்கோங்க. சோ அப்படி நம்ம இந்த லாஜிக் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்து, if the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers, find the profit percentage. இப்ப selling price of the 10 rulers, 10 rulers அப்படின்னும் போது என்ன பண்றோம்னா 10 rulers அப்படின்னும், இப்ப எக்ஸாம்பிள் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 15 rulers, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 15 rulers 10 ரூலர்ஸ் செல்லிங் பிரைஸும், அதே வந்து 15 ரூலர்ஸ் உடைய சரி 10 ரூலர்ஸ் உடைய காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸ். இப்ப நமக்கு என்ன கொஸ்டின்னா 15 ரூலர் வந்து நம்ம 15 ரூபாய்க்கு வாங்கிறோம், 15 rupees வாங்கிறோம். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்னா 10 ரூலரை நம்ம செல் பண்ணும் போதே நமக்கு 15 ரூபாய் கிடைச்சிடும். அப்ப நமக்கு என்ன லாபம் அப்படின்னா 50% லாபம், அதுதான் சொல்ல வரேன். சோ அப்ப 10 ரூலர் நான் சேல் பண்றேன், எனக்கு 15 ரூபாய் கிடைச்சிருது. அப்ப லாபம் என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலா எனக்கு என்னது காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 10 ரூபாய் தான், ஆனா எக்ஸ்ட்ரா எனக்கு 5 ரூபாய் கிடைச்சிச்சு. அப்ப 10 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல எனக்கு வந்து 10 ரூபாய்க்கு நான் வந்து பொருள் வாங்கி நான் 15 ரூபாய்க்கு நான் விற்கிறேன்னு அர்த்தம். சோ அப்படி வித்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா 50%, அவ்வளவு முடிஞ்சு. சோ அப்ப 50% அப்படின்னு போட்டீங்கன்னா அதான் வந்து ஆன்சர் அப்படி சொல்லணும். சோ அப்ப கேள்வி என்னன்னு பார்ப்போம். தமிழ்லயும் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா 10 அளவுகளின் விற்ற விலையானது 15 அளவுகளின் அடக்க விலைக்கு சமம். சோ அப்போ ஒரு அடக்க விலை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுகோல் வந்து 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப 15 அளவுகோல்னா 15 ரூபாய். ஆனா 10 அளவுகோல் நம்ம விற்கும் போதே நம்ம என்ன பண்ணோம்னா 15 அளவுகள் நம்ம வாங்கினதுக்கு நம்ம வித்துறோம். சோ அப்படி பார்க்கும்போது 10 அளவுகள் 10 ஸ்கேல வந்து நான் விற்கிறேன். விற்கும் போது எவ்வளவுக்கு விற்கிறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 15 அளவுகளின் அடக்க விலை, அடக்க விலை 15 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்ப 10 அளவுகோலை வந்து நான் வந்து 15 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. சோ ஆனா நான் வாங்கினது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 10 அளவுக்குள்ள 15 அளவுகளுக்கு ஈக்குவலா வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு அளவுக்கு 1 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப 15 ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கான விற்ற விலை அப்படி சொல்லலாம். சோ அப்ப 15 ரூபாய்க்கு நான் வித்துறேன் 10 அளவுக்கு. அப்ப எனக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னா அது வாங்கினது எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னா வந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அப்ப எனக்கு லாபம் 5 ரூபாய். 5 ரூபாய் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுல 50% அப்படி சொல்றேன். சோ அதுதான் வந்து கொஸ்டின் வந்து இருக்கு அப்படி. ஓகேவா? சோ அப்ப எனக்கு லாபம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 50%. 10 அளவுகள் ஸ்கேல் வாங்குறேன், 10 ரூபாய்க்கு வாங்குறேன். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா விற்கும் போது 15 அளவுகள் வாங்கின அமௌண்ட் எவ்வளவு 15 ரூபாய், அந்த அமௌண்ட்டுக்கு வித்துறேன். அப்ப 10 ஸ்கேல நான் 15 ரூபாய்க்கு வித்தேன் அப்படின்னா நான் வாங்கினது 10 ரூபாய் வந்து 15 ரூபாய்க்கு வித்தேன்னா 5 ரூபாய் லாபம். 5 ரூபாய் 10 ரூபாயில எவ்வளவு அப்படின்னா 50% அவ்வளவு முடிச்சு. 2 பொருட்கள் 15 வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்ட அவை 3 பொருட்கள் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்துக்காங்க. 2 பொருள் என்ன பண்ண 15 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அதே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 3 பொருட்கள் 25 ரூபாய் விற்கப்பட்டால் லாப சதவீதம் என்ன கேட்கறேன். அப்ப நான் என்ன பண்ணேன் 2யும் 3யும் நான் மேட்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னா 2 பொருள் வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு வாங்குறேன். கரெக்டா? அப்ப நான் வந்து 2 பொருள் வாங்காம நான் போய் 6 பொருள் வாங்க போறேன். அப்ப 6 பொருள் வாங்கினா என்ன ஆகும்னா 2 × 3 போட்டதான் 6 பொருள் வாங்கும். அப்ப இங்கே 3 பண்ணும். அப்ப 45 ரூபாய்க்கு நான் வாங்கியிருப்பேன். கரெக்டா? 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்கின அதே இடத்துல போயிட்டு நான் 6 பொருள் கேட்கிறேன். அப்ப 45 ரூபான்னு சொல்லுவாங்க. நான் இப்ப விற்கும் போது என்ன பண்றேன் அப்படின்னா 3 பொருள் வந்து நான் 25 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்ப அதே வந்து நான் என்ன பண்றேன் 6 பொருள் நான் விற்கிறேன்னு என்ன பண்ணேன் 50 ரூபாய்க்கு போனேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்றேன். அப்ப நான் 6 பொருள் 45 ரூபாய்க்கு வாங்கி 6 பொருள் 50 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்ப என்னுடைய லாபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ரூபாய் லாபம். சோ அப்ப 5 ரூபாய் லாபம் அப்படின்றது சதவீதத்துல போடணும். எவ்வளவு சதவீதம்னா இப்ப 45 இருக்கு, 45ல 5 ரூபாய் எவ்வளவு அப்படின்னு பண்ணணும். அப்ப இன்ட்டு 100 அப்ப ஈக்குவல் டு அப்படி போட்டீங்கன்னா அதான் ஆன்சர். சோ அப்ப நான் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுனா 9 வாட்டி போகும். அப்ப 100 / 9 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் லாப சதவீதம் கிடைக்கும். எவ்வளவுப்பா லாபம் அப்படின்னா வந்து எத்தனை வாட்டி போகும் 1 வாட்டி போகும். திருப்பி 1 திருப்பி 1 வாட்டி போகும். திருப்பி 1 போகாது. அப்ப 1/9. அப்ப எனக்கு லாபம் என்னன்னா 11 1/9% அப்படி லாபம். புரியுதா என்ன சொல்லிட்டு? இப்போ 45ல 5ன்னு போடணும். ஏன்னா நான் இப்ப என்ன பண்றேன் 2 பொருள் 15 ரூபாய் 3 பொருள் 25 ரூபாய்க்கு விற்கிறேன்.
இப்ப என்னால கனெக்ட் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்றேன், 6 பொருள் நான் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன், 45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அப்படியே பெருக்கிறேன் 3ஆல. அப்ப இங்க என்ன பண்றேன்னா 6 பொருளா மாத்துறேன். இப்ப 3 பொருள் விற்கிறது போல 6 பொருள் விற்கிறேன். வித்தனா எனக்கு 6 50. அப்பதான் எனக்கு கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணும்போது 45 ரூபாய் 6 பொருள் 45 ரூபாய்க்கு வாங்கி அதே 6 பொருள் வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறேன், 5 ரூபாய் லாபம். அப்ப 5/45 அப்படின்னு போட்டு பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100/9. அப்ப 11/1/9% அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ புரியுதா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இங்கிலீஷ் போயிடும். சோ இப்போ இங்கிலீஷ்ல என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அதுதான் பை செல்லிங் ஸ்பீக்கர் some articles are bought at 2 for 15 and sold at 3 for 25. Find the gain percentage அப்படின்றதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கெயின் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், 2 ஆர்டிகல் வந்து 15 rupees வாங்கியிருக்கோம் வந்து. ஸோ அப்போ வாங்கினது அப்போ 2 articles for 15. அப்போ 6 articles அப்படின்னு போடும்போது மேலே 2 or 3 மல்டிபிள் பண்ணா அதே மாதிரி 15 மல்டிபிள் பண்ணா 45 rupees நான் வாங்கிட்டேன். அப்போ 3 articles வந்து சோல்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோல்வ் பண்ணும்போது என்னன்னா 25 rupees. அப்போ 6 articles அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகும், 50 rupees ஆயிடும். டபுளா வந்து இப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 5 rupees வந்து. அப்போ 45ல 5 rupees எவ்வளோ அப்படின்னு நம்ம போடணும். அப்படி போட்டோம்னா நமக்கு எவ்வளவு வருது அப்ப பார்த்துதான். ஸோ அப்போ நம்ம 45ல 5 அப்படின்னு நம்ம போடும்போது வந்து 11/9%. 50ல 5னா 10 ஃப்ரெண்ட். 45ல 5 அப்படின்னும் போது நமக்கு 11/9% அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 6th கொஸ்டின். பை செல்லிங் a speaker for 768 a man loses 20% in order to gain 20%. how much should he sell the speaker? இப்ப 768 சேல் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆயிரும், 20% லாபம் நஷ்டமாயிரு, லாஸ் வந்து. அப்ப கெயினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கொஸ்டின். அப்ப 768 அப்படின்றது ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரிஜினலா 80%. கரெக்டா? அப்ப 1% எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். நம்ம வழக்கமா போடுற மெத்தட் தான் வந்து. இப்ப 8 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 8 into 80 into நம்ம எவ்வளவு எந்த நம்பரால வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணா 80 வந்து 768 நம்ம 80ஆல டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா நமக்கு 1% எவ்வளவுன்னு கிடைச்சிடும். கரெக்டா? சோ அப்ப நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னும் போது 8 into 8 போட்டோம்னா நமக்கு என்ன வரும் வந்து 80 into 8 அப்படின்னு நம்ம போடுறோம். அப்படி போடும்போது 800 வந்துடும். அப்புறம் 8 எவ்வளவு ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 64 வரும் வந்து. அடுத்து 9 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் வந்து ஒரு நிமிஷம். சரி 8ஆல கேன்சல் ஆகுதா பார்த்தலாம் ஃப்ரெண்டு. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 8 9s ஆர் வந்து 72 வரும் வந்து. ஸோ அப்போ 9 டைம்ஸ் போகுமா வந்து ரிமைனிங் வந்து 4 48. அப்போ 48னா வந்து 8 6 48. அப்போ 96 அப்படின்றது நமக்கு வந்துடுது. அப்போ 96 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8ஆல மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து. கரெக்டா? ஸோ அப்போ 96 இங்கேயே வந்து நம்ம 8ஆல டிவைட் பண்ணால் 10. அப்போ 96 ஈக்குவல் டு 10ன்னு வந்துடுது ஃப்ரெண்டு. அதான் 10%. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20% லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 10% ஈக்குவல் டு 96 போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 20% எவ்வளோன்னு எழுதணும். அப்போ 20% இங்கே 2ஆல மல்டிபிள் பண்ணும். இப்பயும் 2ஆல மல்டிபிள் பண்ணும். அப்போ 96 into 2 நம்ம போட்டோம்னா என்ன ஆகும், இப்போ 100னா 200 ஆயிடும். அப்போ 96னா 4 கம்மியா இருக்கு. அப்போ 2 தடவை அப்படின்னா 8 கம்மியா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் 192 அப்படின்றதான் 20%. அப்போ 20% அப்படின்றது இந்த லாஸ் இருக்குல்ல. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10% அப்படின்றது நம்ம இங்க போட்டாச்சு. இப்போ 100% நம்ம கொண்டு வந்து திருப்பி 20% கன்வெர்ட் பண்ணணும். அதனால நம்ம காஸ்ட் பிரைஸ் வந்து சிம்பிளா நம்ம என்ன பண்ணோம்னா 10ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அதான் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படி போட்டீங்கன்னா இங்க 100% வந்துடும். அப்போ இங்க வந்து 960 வந்துடும். இப்போ 960 அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ். ஆனா 20% கெயின் வேணும்னு சொல்லியாச்சு வந்து. அப்போ 20% கெயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 960 ஈக்குவல் டு 100% போட்டாச்சு. இப்போ 960ல நமக்கு 20% கெயின் வேணும்னு சொல்லிட்டாங்க வந்து. அப்ப நம்ம 960 வந்து அதே 20% அப்படின்னு நம்ம போடும்போது நமக்கு என்ன வரும் வந்து 96 அப்படின்றது 10%. கரெக்டா? அந்த 96 அப்படின்னு 10% வந்து ப்ராஃபிட். இன்னொரு 96 போட்டீங்கன்னா இன்னொரு 10% ப்ராஃபிட். அப்போ 20% அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும் வந்து. ஸோ அப்போ இங்க 96 இன்னொன்று போட்டு நமக்கு 10% அப்படின்னா 20% ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிரும். அப்போ 96 + 96 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு
அதுல 4 இதுல 4 கம்மியா இருக்கும் போது அகைன் நமக்கு அதே கணக்கு தான் 192 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த 192 நம்ம ஆட் பண்ணா 2 இங்க வந்து 15 இங்க நம்ம ஆட் பண்ணோம்னா வந்து என்னன்னா 10 11 அப்ப 1152 அப்படின்ற ரேட்ல நம்ம சேல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கும். சிம்பிளா போட்டுருக்க ஃப்ரெண்ட். என்னன்னா 768 ஈக்குவல் டு 80% போட்டேன் லாசஸ்ல சேல் பண்றதுனால. அப்ப 10% எவ்வளவு 96 நெகட்டிவ். அப்ப 100% வந்து 916 எனக்கு கிடைச்சிச்சு. இப்ப நான் 120% சேல் பண்ணணும். அப்ப இதுல 20% அப்படின்னா என்ன பண்ணணும்னா நான் 192 ரூபாய் வந்து ஆட் பண்ணாதான் எனக்கு 20% வந்து கிடைக்கும். அதான் 1152 அதான் நான் போட்டிருக்கேன் அப்படி சொல்லி பார்க்கறது. சோ தமிழ்லையும் பார்த்தலாம். ஒரு ஒலிபெருக்கில் 768க்கு விற்பதால் ஒரு நபருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. அப்ப 768 அப்படின்றது வந்து ஒரிஜினலா அவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா அந்த 768 ரூபாய் அப்படின்றது வந்து 80% தான் பாக்கணும். புரியுதா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 20% லாபம் கிடைக்க அவர் ஒளிபெருக்கி வந்து என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேள்வி. அப்ப 20% லாபத்துல அவர் விற்கணும். அப்ப என்ன விலைக்கணும்? அப்ப 80% ஈக்குவல் டு 768. முதல்ல வந்து அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இந்த பக்கமா நான் 8ஆல டிவைட் பண்றேன். அப்ப எனக்கு 10% கிடைக்குது ஃப்ரெண்ட். இங்க வந்து நான் 8ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 90 அதாவது 8ஆல டிவைட் பண்ணினா 9 8 72 வரும். அப்ப மீதி வந்து 4 அப்ப 6 8 6 48 அப்ப 6 அப்ப 96 ரூபாய் அப்படின்றது 10%. அப்ப 100% எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஃப்ரெண்ட் வந்து 960 கிடைக்கும். அப்ப இந்த 960 100% நான் 20% லாபத்துல வைக்கணும். அப்ப 20% லாபம் அப்படிங்கும் போது என்னன்னா ஒரு 10% மட்டும் 96 20% போட்டீங்கன்னா 192. அப்ப நான் என்ன பண்ணணும்னா 120% மாத்தணும் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா இப்ப 960 பிளஸ் 192 நான் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு 1 எவ்வளவு கிடைக்குது 52 அப்படின்னு கிடைச்சது. சோ அதான் வந்து ஆன்சர் வந்து. சோ ஆட் பண்ணுங்க 2 அப்படியே வந்துடும். 6 9 15 6 9 கூட 15 5 மீதி 1 அப்ப 9 1 10 10 1 11 அப்ப 1152 அப்படின்றதுக்கு வித்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அதுதான் வந்து ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்கணும். ஓகே. சோ இது நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸசைஸ்ல வந்து சம்ல வந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ. See you on tomorrow. நாளைக்கு வகுப்புல சந்திப்போம்.